வணக்கம் மக்களே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உப்பு, புளி, காரம் 21வது எபிசோட்ல தான் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோ அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வராரு. உடனே அவங்க அப்பா வந்து, வாங்க சார், வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும், நம்ம கடையில வந்து ரொம்ப நல்ல நல்ல டிஷ் எல்லாம் இருக்கு, எது வேணுமோ பிடிச்சதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாடி, எனக்கு சூப் வேணும். என்ன இவ்வளவு நேரம் யோசிச்சீங்க? நிறைய ஆர்டர் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கடைசியில் சூப்பர் முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்போ அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சூப்பர் சார் ஒரு செல்ஃபி. நம்ம ஹீரோ சாரோட ஃபேன்ஸ், அதாவது வெறித்தனமான ஃபேன்ஸ் தான். 2 பொண்ணுங்க வந்துட்டு அவர் கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் கூட வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க. உடனே நம்ம ஹீரோவா வந்து பாத்தீங்கன்னா, அவரே வந்து பாவங்க, அவங்க அப்பாட்ட எப்படி பேசலாம், எப்படி வந்து சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறது, நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆசையில இருக்காரு. ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கையில இவங்க வேற நடுப்புற வந்து இது மாதிரி சொல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சாரும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே இருந்தவரு அப்படியே வந்து கிளம்பி போயிடுறாருன்னா வந்து வெளில போயிடுறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம ஹீரோ சாரோட அப்பா வந்து வராரு. வந்து டிவி பார்த்தா எங்க ஆளை காணோம், பைய வச்சுட்டு விட்டாரு. சரி வெளில தான் இருப்பாங்க, போய் கொடுத்துடலாம் அப்படின்னு வெளில வந்து தேடி போகிறாரு. நம்ம ஹீரோ சாரை காணோம். கிஃப்ட் கொடுக்க வாங்கியிருக்காரு, அறுந்துட்டு போயிட்டு போயிருக்கு. சரி தேடி மட்டும் கொடுத்துருவோம். ஒண்ணு என்ன பண்றாருன்னா, சரி காணா, எப்படியா இருந்தாலும் வந்து திரும்ப வந்து கேட்பாங்க, யாருக்கும் கிஃப்ட் எதுவும் வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு கொடுக்குறதுக்கா, எப்படியா இருந்தாலும் வந்து கேட்பாங்க, அப்பயே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு உள்ள போயிடுறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்மையோட அண்ணன் வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஹலோ கார்லாம் இங்க நிப்பாட்டக்கூடாது, முதல்ல இங்க வந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பாருங்க. யார் நீங்க? நான் யாரும் சொன்னா வண்டி எடுப்பீங்களா? நான் யாரும் தெரிஞ்சா இந்த வண்டி எடுக்க சொல்ல மாட்டேன். இப்போ ஹீரோ சாரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போ வந்து அங்கிருந்து அப்படியே சீனு கட்டாயி எங்க போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சின்மைகிட்ட தான் போகுது. நம்ம சின்மை என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ சார் பேசுறதெல்லாம் ஊட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாம நம்ம ஹீரோவும் நிறைய விஷயங்களை வந்து பேசி உளறிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இடையில சின்மைக்கு போன் அடி அப்படி இப்படின்னு சில இதெல்லாம் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவரும் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபன்னாவே போயிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சிவா வந்து என்ன சொல்றான்னா, நீ இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பிட்டை சேர்த்து போடு, அப்பதான் அவன் வந்து என்னை தேடி வருவாங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு அவர் ஒரு கதையில வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அதே ஒரு போட்ட பிளான் மாதிரி வந்து அப்படியே வந்து நம்மளால வந்து போன் அடிச்சு சொல்லிடுறாரு. உடனே நம்ம சின்மையும் வந்து ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ரொமான்ஸ் லவ் சீனா போயிட்டு இருக்குல்ல, டக்குன்னு சீன் அங்கிருந்து கட்டாயி எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சாரோட அப்பா கிட்ட போகுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இத்தனை வருஷமா நான் கூட இருந்திருக்கேன், உன்னை முழுசா புரிஞ்சுக்காமையே இருந்துட்டேனே, இப்ப எதுக்கு இப்படி ஐஸ் சில மொக்க சீன்லாம் ஒண்ணுச்சு. அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா அது வந்து ஒரு பிரச்சனைமா, என்னோட கிளையண்ட் ஒரு பொண்ணு. அப்பன்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்மை வெளில போறதுக்காக போறாங்க. அப்போக்கே அவங்க அம்மா மறிச்சாராங்க, எங்க இந்த நேரத்துல போறாங்க. உடனே அது நம்ம சின்மை என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவ ஹஸ்பண்ட் பிரியறதுக்காக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தா. ஆனா அவ இன்னைக்கு என்னமோ நைட் வீடு போகுது, அவள அடிச்சுக்காமா, போலீஸ்லாம் வீட்டுக்கு வந்திருக்கான். அதான் எவங்கள சொன்னது வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டான்னு. அங்க பாருல அந்த வெள்ளை போலி என்னமா பொய் சொல்லி அவங்க அம்மாவே ஏமாத்திட்டு பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறான். இதுல வேற படத்துல நீங்க சொல்லலாம் வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனா சீரியல்னு எடுத்துக்கிட்டா வெள்ளையா இருக்கவங்க தான் பொய் சொல்லுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம டைரக்டர் இங்க வந்து காமிச்சிருக்காரு. சரி வாங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். வந்து ஒரு வழியா வந்து தேடி ஈடி பார்த்துட்டு பேசி முடிச்சுட்டாங்க. சரி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்ல சீனா தான் போகுது அப்படின்னு பாக்குறப்ப இன்னொரு கடுப்பை கிளப்புறாங்க. ஏன்னா போன வீடியோல கூட வந்து உசுரை கொடுத்து அவ்வளோ நேரம் கத்தியிருப்பேன். பொதுவாக வந்து இந்த தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் நல்லா இருக்கோ இல்லையோ
ஒரு ஆபாச பாடல், அதாவது ஒரு ஐட்டம் சாங் இது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அதை வந்து இன்ஸ்டா, யூடியூப் இதிலெல்லாம் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. பத்தாவதுக்கு வந்து இப்போ வந்து பட ப்ரொமோஷன்னு சொல்லி நிறையா இதெல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரியான இதெல்லாம் பண்ணுறது கூட நல்லாயிருக்கும். ஆனால் படமே நல்லா இல்லாட்டியும் எப்படி ஒரு ஐட்டம் சாங்கோ இல்லை ஒரு டபுள் மீனிங்கான சாங்கை போட்டு படத்தை எல்லாத்தையும் பார்க்க வர வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த சீரியல்காரங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, சீரியலில் வந்து சீன்ஸ் நல்லா இருக்கோ இல்லையோ, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கோ இல்லையோ, இல்லை வேறு ஒரு சீரியல்லேருந்து ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி போடுறாங்களோ இல்லையோ, இல்லை ஏதாவது படத்துலேருந்து சில சீனை உருவி போடுறாங்களோ இல்லையோ, ஆனால் எல்லா சீரியல்லையும் ஒரு சில கிஸ் சீன்ஸ் வந்துடுது. எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதையே ப்ரொமோவில் வந்து சும்மா போட்டு இது படம் அளவுக்கு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து நமக்குள்ளே வந்து திணிச்சிடுறாங்க. இது மாதிரியான சீன்ஸ் வைக்காதீங்க. இதையே ப்ரொமோவில் போட்டு ஒவ்வொரு வாரமும் எபிசோட வந்து ஓட்டாதீங்க. சீரியல்னு எடுத்துக்கிட்டாவே எப்போ பாரு சில கொடுமைகள் வரும். அதில் இந்த கிஸ் சீன்ஸு இது மாதிரி சீன்ஸை வச்சே வந்து சீரியலை காலத்தை ஓட்டுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது தடவை வந்து இது மாதிரி சீன் வருது. ரொமான்டிக்காக அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி காமிச்சு அதை ப்ரொமோவில் போட்டு அப்படியே வியூவர்ஸை இழுக்கிறாங்களாமா. இழுக்கிறீங்களோ, இழுத்து அப்படியே அவங்கள உட்கார வச்சு பார்க்க வைப்பீங்களோ. ஏன்டா உள்ள வந்து பார்த்தா ஒரு இடமும் இருக்க மாட்டேங்குது. வெளியில ப்ரொமோல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா காமிச்சு ஊரை ஏமாக்காதீங்கடா டேய். இப்போ சினிமாவில் பார்த்தா ஏதாவது வந்து டபுள் மீனிங்கான சாங்கு இல்லை இது மாதிரியான இதெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சரி இதையாவது பார்த்து திருந்துவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றது. ஆனாலுமே வந்து எவனுமே திருந்துறாப்புல இல்லை. இப்படியே தானே நாங்கள் பண்ணுவோம், இஷ்டம்னா பாருங்க, கஷ்டம்னா போங்கடா அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, வீடியோ லென்த் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐகானை ஆளில் போட்டு இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த எபிசோடோட இது வேணும் அப்படின்னு அந்த ஆசைப்பட்டீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும், அல்லது அந்த இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது எப்படி என்னங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அது எப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 1K லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இனிமேல் வர எல்லா எபிசோடும் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஓகே, மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய், see you back. அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. மணி 1 மணி ஆகுது. நான் எடிட் பண்ணி இதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே என் உசுரே போயிட்டு வருதுடா. தயவு செய்து லைக் பண்ணுங்கடா.